நியூ இயர் அன்னைக்கு அடுத்த நாள் 2ஆம் தேதி வந்து நம்ம சென்னையிலேருந்து ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணி வந்துட்டோம். வெளியில போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பாப்புவ கொஞ்சம் நேரம் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலுக்கு தான் வந்திருந்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளே ஏரியால அவங்களோட சாக்ஸ் தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 80 பாட். வெளியில வந்துட்டு 50 பாட்டுக்கு வாங்குற சாக்ஸ் வந்துட்டு இங்க 80 பாட்டு. பேரண்ட்ஸ் உள்ள போணும் அப்படின்னாலும் நம்மளும் அதே சாக்ஸ் தான் வாங்கிட்டு போணுமா. பசங்களுக்கு கூட கொஞ்சம் அவங்க விக்கிற சாக்ஸ்ல கிரிப் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால குடுக்குறாங்க. நம்ம போய் விளையாடவா போறோம்? நம்மளுக்கும் வந்துட்டு அதே ரூல்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. தாய்லாண்ட்ல வந்து பயங்கரமா பிசினஸ் ட்ரிக் தெரிஞ்சவங்க அப்படின்னு தான் சொல்லலாம். கிச்சன் டவல்லாம் வந்துட்டு பார்க்கவே பயங்கர கியூட்டா இருந்தது. பாப்புவ விளையாட விட்டுட்டு இந்த மால்லயே மோஷி மோஷின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கும். இந்த மாரி கியூட்டா நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த ஷாப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்திருந்தோம். ஆனா அதே மாரி வேற வேற நேம்ல வந்துட்டு இந்த மால்ல நெறைய ஷாப் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு இருந்தோம். தாய்லாண்ட பொறுத்தவரை கியூட்டா இல்லன்னா யாருமே வாங்க மாட்டாங்க. அதனால எல்லாத்துலயும் இந்த மாரி கியூட்டா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இந்த காஃபி மக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு வாங்குனோம். அவங்க காலையில காஃபி கையிலேயே எடுத்துட்டு போயிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஆஃபீஸ்லயே விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல எக்ஸ்ட்ரா ஒண்ணு வச்சுக்கலாங்கிறதுக்காக அத வாங்கியிருந்தோம். இங்க வந்துட்டு புதுசா ஒரு ஒட்டடை குச்சி ஒண்ணு பார்த்தேன். அது பாருங்க ராஜா காலத்துல யூஸ் பண்ண மாதிரி டிஃப்ரெண்ட்டா இருந்தது. பாப்புக்கு வந்துட்டு DIY செட் ஒண்ணு வாங்கியிருந்தோம். பிரேஸ்லெட்லாம் பண்ற மாதிரி. வீட்ல ஃப்ரீ டைம்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேண்ட் பேக் வந்துட்டு அழகழகா இருக்கு பாருங்க. அத வந்து பார்த்து ரசிக்கிறதோட நிப்பாட்டிப்பேன். வாங்குறதுக்கு அந்த அளவு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. பொண்ணுங்கன்னா ஹேண்ட் பேக் வந்து நெறைய வச்சுப்பாங்க. எனக்கு இந்த ஹேண்ட் பேக்க பார்த்தாலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அது ஏன்னே தெரியல. ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பாப்பு வந்து கூட்டிட்டு போலான்னு வந்தோம். வந்ததுமே வந்து பசிக்குதாம். ஸோ அவ்ளோ ஆட்டம் போட்டது. பசி வந்துருச்சு போல. அதுக்கப்புறம் வந்து அங்கேயே ஃபுட் கோர்ட் இருக்கும். அங்க வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் அவங்க குடிச்சாங்க. இந்த ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். செங்மாய் டூ செங்ராய் போற வழியில ஒரு சூப்பரான இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். அத வந்துட்டு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.